السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபஉ தாபியீங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்தருள்வானாக. அவருடைய கபர்களை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய குடும்பங்களில், நண்பர்களில், சுற்றுவட்டத்தில் யார் யாரெல்லாம் உடல்நலம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பூர்ண ஷிஃபாவை தந்தருள் பாலிப்பானாக. கொடிய நோயின் பிடியிலே இருந்தும், மருத்துவமனை கஷ்டங்களிலே இருந்தும், ஐசியூவின் அவஸ்தைகளிலே இருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றி அருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழும் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சமூக நீதிக்காக, பல்வேறு மறுக்கப்படும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக, அடிப்படை வசதிகளை அரசாங்கம் செய்து தர வேண்டும் என்பதற்காக, தண்ணீருக்காக, உணவுக்காக என்று போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் என்பது உணவுக்கான போராட்டம். ஒருவேளை உணவுக்காக அவர் நடத்துகிற போராட்டம் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் சந்திக்கக்கூடிய அவனுடைய ஆகப்பெரிய கவலை ஒருவேளை உணவுக்கான கவலை. மனிதன் சந்திக்கக்கூடிய ஆகப்பெரிய அச்சம் ஒருவேளை உணவு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம். தன்னுடைய குடும்பத்திற்கு உணவு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம்தான்
அவனை அன்றாடம் உழைக்க தூண்டுகிறது. மழை என்றும் வெயில் என்றும் பாராமல் இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றிய கவலை இல்லாமல் வேளா வேலைக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லாவிட்டாலும் கூட அடுத்த வேளை உணவு அல்லது அடுத்த நாள் உணவு அடுத்த மாத உணவுக்காக அவன் ஓயாமல் உழைத்துக் கொண்டே இருக்கிறான். அந்த உழைப்பின் தூண்டுகோலாக இருப்பது இந்த உணவுக்கான அச்சமும் பயமும் தான். ஒரு சான் வயிற்றுக்காக நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் உலகத்தில் ஓய்வில்லாமல் நடக்கும் போராட்டம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். இந்த போராட்டத்தை நிறுத்திவிட்டால் சமூகத்தில் பல்வேறு விளைவுகளும் ஏற்றத்தாழ்வுகளையும் சந்திக்க நேரும். உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய எல்லா குற்றங்களுக்கு பின்னணியிலும் இந்த பசிக்கான போராட்டமும் தான் இருக்கிறது. ஒருவன் திருடுகிறான் என்று சொன்னால் திருடுகிற மனிதனுடைய அழைத்து காரணம் கேட்டால் ஒருவேளை உணவுக்காக நான் இதை செய்தேன் என்று சொல்வான். திருட்டு, கொள்ளை, வழிப்பறி எல்லாமே இந்த உணவுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு பின்னணி தான். எனவே சக மனிதனுக்கு உணவு தர வேண்டும், உடை தர வேண்டும், கஷ்டப்படுகிற பொழுது அவனுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி உதவி ஒத்தாசைகளை தர வேண்டும் என்பது இஸ்லாம் உலகுக்கு கற்றுத்தரக்கூடிய உயர்ந்த பண்பு. அடுத்தவன் பசியோடு இருக்கிற பொழுது அவனுடைய பசியை போக்குவது, அடுத்தவன் உணவில்லாமல் தவிக்கிற பொழுது அவனுக்கு உணவுக்கான ஏற்பாடுகளை செய்வது எல்லாம் இஸ்லாம் இந்த உலகிற்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகச் சிறந்த பண்பாட்டு கொடை. எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதனுக்கு தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது, ஆனால் அவனுக்கு கடுமையான பசியா உணவா எதை முதலில் உட்கொள்வது என்கிற இரட்டை மனநிலை இருக்கிற பொழுது முதலில் சாப்பிட்டு பசியாற வேண்டும், அதற்கு பிறகு தொழ வேண்டும் என்று மார்க்க சட்டம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு உணவுக்கும் உணவின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பசி என்கிற உணவுக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆக மனிதனுடைய கவலைகளிலேயே பெரிய கவலை உணவை பற்றிய கவலை. அவன் சந்திக்கும் போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டம், பசிக்கு எதிரான போராட்டம். வன்முறைகள் காரணமாக, கலவரங்கள் காரணமாக, இயற்கை சீற்றங்களான பூகம்பம், நிலச்சரிவு உள்ளிட்ட காரணங்கள் வழியாக தனித்தனியாக பிரிந்துவிட்ட மனிதர்கள் ஒரு முகாம்களில் அடைத்து வைக்கப்படுகிற பொழுது பாதுகாப்புக்காக கொண்டு வந்து அவர்களை தங்க வைக்கிற பொழுது அவர்கள் எல்லோரும் கேட்கிற ஒற்றை வார்த்தை சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்பது. சாப்பாடு அவ்வளவு முக்கியம். அந்த பசியின் உணர்வை களைய வேண்டும் என்பது மனிதனின் இயற்கையான ஒரு தேவை. மனித சுபாவம் எப்படிப்பட்டது என்று ஒரு ஆய்வு இப்படி சொல்லுகிறது. பல நாள் உணவு கிடைக்காமல் பசியோடு இருக்கிற மனிதர்கள் 100 பேரை ஒரு முகாமில் தங்க வைத்து விட்டால், ஒரு அறைக்குள் தங்க வைத்து விட்டால், கடுமையான பசி அவனை மீறி தலையெடுக்கிற பொழுது அவன் என்ன செய்வான் தெரியுமா? சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் பக்கத்திலே இருக்கிற மனிதனை கழுத்தை நெரித்து கொலை செய்து அவனுடைய பச்சை மாமிசத்தை அவன் சாப்பிட்டு பசியாறுவான். இது மனிதனுடைய இயல்பு என்று சொல்கிறார். மனிதர்களுடைய இன்னொரு பண்பை, இன்னொரு முகத்தை இந்த ஆய்வு நமக்கு திறந்து காட்டுகிறது. நான் ஏதேன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக பாலஸ்தீனத்தின் காசாவில் நடக்கக்கூடிய போர், அதன் விளைவுகள், அதில் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் படக்கூடிய அவஸ்தைகள், அது மனித வரலாறு இதுவரை கண்டிராத அளவுக்கு பெரும் அளவில் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது. அவர்களை எதிர்த்து தாக்குதல் நடத்தக்கூடிய பக்கத்து நாட்டினுடைய வெறி செயல்
மனித வாழ்க்கையில் மனிதர்கள் இப்படியெல்லாம் கீழ்நிலைக்கு தள்ளப்படுவார்களா ஒரு யுத்த வெறியின் காரணத்தினால் என்ற ஆச்சரியத்தோடு நினைத்து பார்க்கிற அளவுக்கு கொடூரங்களுடைய உச்சம் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு வரக்கூடிய அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வந்துவிட்டால் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிறைவு பெறும். இப்பொழுது 667 நாட்களாக இருக்கிறது இன்றோடு அந்த யுத்தம் தொடங்கி. மக்கள் ஒரு சின்ன தேசம், அந்த தேசத்தின் ஒரு எல்லையிலே இருந்து இன்னொரு எல்லைக்கு மூட்டை முடிச்சுகளோடு தங்கள் முதுகிலும் தங்களுடைய கைகளிலும் குழந்தைகளையும் வீட்டையும் சுமந்து கொண்டு இங்கும் அங்கும் அல்லாடி கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் இந்த கொடூரத்தை நாம் வேறு எங்கும் பார்க்க முடியாது. சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள் பரவலாக இருக்கும் காரணத்தினால் எவ்வளவுதான் மறைப்பதற்கு ஆதிக்க சக்திகள் முயன்றாலும் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தின் பார்வைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. மறுபக்கம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற பொழுதே தாக்குதல்களும் நடக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தை என்கிற முயற்சிகள் ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டே இருக்கிற பொழுது மக்கள் மீது, கூட்டமாக வசிக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சர்வதேச போர் மரபுகள் என்று சில விதிகள், சில ரூல்ஸ் இருக்கிறது. அதில் எதையும் இந்த நாடு பின்பற்றவில்லை. மக்கள் குடியிருக்கிற பகுதிகளை தாக்கக்கூடாது என்பது விதி. அந்த குடியிருப்புகள் தாக்கி அழிக்கப்படுகின்றன, பள்ளிக்கூடங்கள் தாக்கி அழிக்கப்படுகின்றன, மருத்துவமனைகள் சின்னாபின்னமாக்கப்படுகின்றன, பல்கலைக்கழகங்கள் அழிக்கப்படுகின்றன, வழிபாட்டு தலங்கள், அகதி முகாம்கள், ஏன் ஐநாவின் அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய குடியிருப்புகள் அனைத்தும் சுக்குநூறாக இன்னொரு முறை அதை கட்டி எழுப்புவது காலம் கடந்த செயல் என்று கருதப்படக்கூடிய அளவுக்கு எல்லா போர் மரபுகளையும் மீறி ஒரு அக்கிரமம் அங்கே கட்டவிழ்த்து விடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் காயப்பட்டிருக்கிறார்கள், கட்டிட இடிபாடுகளுக்கு அடியிலே இன்னும் மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். இதில் மஃபூத் என்று சொல்லக்கூடிய காணாமல் போனுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று எங்களுக்கு தெரியாது என்று அங்கே இருக்கிற மக்கள், அதிகாரிகள் புள்ளி விவரங்களை உலகுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். கைகால்களை இழந்த குழந்தைகள், அவர்களும் கூட தண்ணீருக்காக மூட்டை முடிச்சுகளோடு ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து செல்வதை, அதுவும் அந்த கொடிய வெப்பத்திற்கு கீழே மனசாட்சி உள்ள எந்த மனிதனாலும் அதை கண்கொண்டு பார்க்க முடியாது. அவ்வளவு கொடூரங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, இருந்தாலும் எல்லாவற்றையும் தடை செய்கிறார்கள். எதுவும் கிடைக்க விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள். பல்வேறு நாடுகள் மனிதாபிமான அடிப்படையில் தங்கள் 2 நாடுகளுக்கு இருக்கிற உணவு முறையை பேண வேண்டும் என்பதற்காக தங்கள் நாடுகளில் இருந்து மருத்துவ உபகரணங்களையும் உணவுகளையும் அனுப்புகிற பொழுது அது வரிசையாக கஸா என்று சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்காமல் அந்த எல்லைகள் அனைத்தும் மூடப்பட்டு அவைகள் வழியிலேயே காத்து கிடக்கின்றன. இவ்வளவு கொடூரங்கள் அவிழ்த்து விடப்பட்டதற்கு பின்னாலும் அந்த நாட்டின் போர் வெறி இன்னும் அடங்கியவாறில்லை. அந்த மக்களை அழிப்பதற்கும் அவர்களை அந்த மண்ணிலே இருந்து துரத்துவதற்கும் புதிய புதிய உத்திகளை கையாண்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த சின்ன இடத்தை யார் அதிகாரம் செலுத்துவது, யார் ஆதிக்கம் செலுத்துவது, அங்கே யாருடைய ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் உணவுக்கான அழுகுரல், உயிர் போராட்டங்களுக்கான அபயக்குரல் எழுந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 848 பள்ளிவாசல்கள் அங்கே தகர்க்கப்பட்டிருக்கிறது. இடிந்து போன பள்ளிவாசலுடைய மினாராக்களுக்கு அடியில் நின்று இமாம்கள் துவா செய்துவிட்டு தொழுதுவிட்டு துவா செய்கிற பொழுது அழுது கொண்டே கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னா ஜூஇ ஃபாத்திஇன்னா, இறைவா நாங்கள் கஸா மக்கள் பசியோடு இருக்கிறோம், எங்களுக்கு உணவுதா. நாம் என்னென்ன கோரிக்கைகளை ஒரு ரப்பிடத்திலே வைக்கிறோம்,
நம்முடைய துனியாவின் தேவைகள், ஆகிரத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் நாம் கோரிக்கையாக வைக்கிறோம். அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நாங்கள் பசியோடு இருக்கிறோம், எங்களுக்கு ஒருவேளை உணவுதான் என்று அந்த இடிந்த கட்டிட இடிபாடுகளுக்கு இடையிலே இருந்து அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பசியின் வலி எவ்வளவு கொடூரமானது, பஞ்சத்தின் வேதனை எவ்வளவு கொடூரமானது, உணவு தட்டுப்பாடு என்பது தாங்க முடியாத எவ்வளவு பெரிய வலி என்பதை நாம் பெரும்பாலும் உணர்வதில்லை. நமக்கு தெரியாது. நாம் தொட்டுவிடும் தூரத்தில் நமக்கான உணவு தயாராக இருக்கிற காரணத்தினால் அந்த வலி என்பதை நாம் நேரடியாக பெரும்பாலும் உணர்ந்ததே இல்லை. அந்த மக்கள் இன்னும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அந்த மக்களுடைய குடியிருப்புகள் மீது குண்டு போட்டு அழைக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அந்த மக்களை பசியோடும் பட்டினியோடும் உணவை தராமல் தடுத்து வைத்து இஸ்ரேல் என்கிற அந்த கொடிய அரசு சாகடித்துக் கொண்டே இருக்கிறது. மாத கணக்கில் நடக்கக்கூடிய இந்த கொடூரம் எப்பொழுது ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது. நாகரிக சமூகம் வெட்கிட்டு தலைகொலியக்கூடிய அளவுக்கு இந்த அக்கிரமங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. ஒரு சமூகத்தை நாகரிக சமூகம் என்று எப்பொழுது சொல்லுவோம் என்றால், அவர்கள் டிப்டாப்பாக ஆடை அணிந்திருக்கிறார்கள், கழுத்திலே டை கட்டி இருக்கிறார்கள், நுனிநாக்கிலே ஆங்கிலம் பேசுகிறார்கள். இவர்களா நாகரிக சமூகம் இல்லை. தன்னை சார்ந்திருக்கிற மனிதன் கஷ்டப்படுகிற பொழுது, சிரமப்படுகிற பொழுது அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக யார் ஒரு விரல் நீட்டுகிறானோ அவன்தான் நாகரிக சமூகத்தின் அடையாளம். இந்த பண்பு கடுகளவும் இல்லாத ஒரு சமூகமாக, உதவி செய்கிற பண்பு என்பது அறவே இல்லாத ஒரு சமூகமாக, தர்மம் செய்கிற பண்பு என்பது இல்லாமல் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய கொடூர மக்களாக இன்றைய நாகரிக சமூகம் உருவாகி கொண்டே இருக்கிறது. தர்மத்தில் ஆகச் சிறந்த தர்மம் என்பது இன்னொருவருக்கு தாகித்தவனுக்கு தண்ணீர் வழங்குவது, பசியோடு இருப்பவனுக்கு உணவு வழங்குவது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உணவை தடுப்பது, உணவு கொடுக்கக்கூடாது என்று அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது அநாகரிகத்தின் உச்சம். அவர்கள் தங்கள் சமயத்தை சரியாக பின்பற்றாத போலிகள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் ஒரு வசனத்தில் சொல்கிறார். அரஐதல்லதி யுகஸிபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்படுத்திய போலிகளை பற்றி நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவர்கள் யதீம்களுக்கு தடையாக இருக்கிறார்கள், தடுக்கிறார்கள். அதே போல வலா யஹல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழையவர்கள் வறியவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க விடாமல் அவர்களை ஊக்கப்படுத்தாமல் தடையாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் மார்க்கத்தை பின்பற்றவில்லை, மார்க்கத்தை பின்பற்றுகிற போலிகள், பொய்யர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறார். இன்றைக்கு உலகம் முழுக்க இதுதான் பேசுபொருளாக இருக்கிறது. கஸாவுக்கு பசிக்கிறது, அது பசியோடு தாகத்தோடு இருக்கிறது. இந்த பஞ்சம் என்பது இயற்கையாக ஏற்பட்ட பஞ்சம் அல்ல, செயற்கையாக உருவாக்கப்பட்ட பஞ்சம். அது வெறுமனே பஞ்சம் என்று அழைப்பதல்ல. கடந்த 1.5 வருடங்களாக போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் மேலும் துன்புறுத்துவதற்காக அவர்கள் மீது திணிக்கப்படக்கூடிய கொடூரமான தண்டனையின் உச்சம். கிட்டத்தட்ட 21 லட்சம் மக்கள் பசியோடு உணவில்லாமல் தவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் 90,000 பேர் குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள். நீங்கள் சமூக ஊடகங்களிலே கடந்த 10 நாட்களாக இந்த காட்சிகளை பார்க்க முடியும். பசியோடு இருக்கிற காரணத்தினால் உணவு கிடைக்காமல், ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக அந்த குழந்தைகள் எலும்பும் தோலுமாக, சதைகள் எல்லாம் வற்றி வறண்டு போய் வெறுமனே ஒரு பிண்டமாக அந்த குழந்தைகள் கைகால்களை கூட அசைக்க முடியாமல், பேச முடியாமல், தவியாய் தவித்து உணவு கிடைக்காமல் கடைசியில் இறந்து போகிற கொடூர காட்சிகளை நாம் அன்றாடம் இப்பொழுது ஊடகங்களிலே பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இதையெல்லாம் சர்வதேச உணவு கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் புள்ளிவிவரமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நாம் எல்லாம் யாரையாவது சந்திக்கிற பொழுது முதலில் சலாம் சொல்வோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நலம் விசாரித்து விட்டு நாம் கேட்கிற ஒரே கேள்வி, பசியாறிட்டீங்களான்னு கேட்போம். ஏன்னா ஏதாவது சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவோம். இது நம்முடைய பண்பாடு. ஆனால் அல் ஜஸீரா நேற்றைய தினத்திலே ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்கிறது. அதிலே அந்த கட்டுரையிலே சொல்லக்கூடிய வார்த்தை, கஸா மக்கள் 2 பேர் ஒரு இடத்தில் சந்தித்துக் கொண்டால் பேசுகிற முதல் வார்த்தை,
Did you eat today? இன்றைக்கு உனக்கு ஏதாவது உணவு கிடைத்ததா என்றுதான் கேட்கிறார். நான் 5 நாட்கள் ஆயிட்டு பசித்து சாப்பிட்டு, நான் 2 நாட்கள் ஆயிற்று, என் பிள்ளைக்கு 3 நாட்களாக பால் இல்லை என்றெல்லாம் பரஸ்பரம் உணவை குறித்து அந்த மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஜசீராவின் நிருபர் சொல்கிறார். கடந்த மே மாதம் 21ஆம் தேதியில் இருந்து ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் 1026 பேர் உணவு இல்லாமல் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த 2 மாத இடைவெளியில் அதில் குழந்தைகள் அதிகம். கடந்த 10 நாட்களாக குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் 10 குழந்தைகள் வீதம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எலும்பும் தோலுமாக பேச சக்தியற்று இந்த குழந்தைகளை என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த குழந்தைகளை கைகளை பிடித்துக் கொண்டு அந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் கலங்கி இருக்கிற காட்சியை இந்த கண்களால் நம்மால் ஒருபோதும் பார்க்க முடியவில்லை. இந்த பிரச்சனை தலை தூக்குகிற பொழுது இவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு ஏற்பாட்டை செய்கிறார்கள். ஒரு வெட்டவெளி கடற்கரை ஓரம் ஒரு பெரிய மைதானம், சுற்றிலும் வேலி கட்டி வைத்துவிட்டு இந்த மக்களை எல்லாம் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி வைத்து மாவு மூட்டைகளை கொண்டு வரக்கூடிய லாரிகளை இங்கும் அங்கும் வேகமாக ஓட செய்கிறார்கள். விளையாட்டு காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுவெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியமா என நாம் யோசிப்போம். அன்றாடம் நாம் பார்க்கிற பொழுது நெஞ்சை உலுக்குகிற காட்சி. அந்த மாவு மூட்டைகளை கொண்டு வருகிற லாரிகளுக்கு பின்னாலே மக்கள் அங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். கிடைத்தவன் பாக்கியசாலி, கிடைக்காதவன் அந்த லாரி அந்த இடத்தில் இருந்து அகன்று சென்றதற்கு பிறகு கீழே விழுந்த மண்ணில் விழுந்து கிடக்கிற மாவை எடுத்து அதை தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக சல்லடையில் சலித்து சாப்பிடுகிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு கொடூரம் பாருங்கள். ஒருவேளை உணவு கிடைக்கவில்லை என்பதற்காக இதில் இந்த மக்கள் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த மக்கள் உணவுக்காக காத்துக் கொண்டிருந்த மக்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். பல நாட்கள், 5 நாட்கள், 10 நாட்கள் உணவு இல்லாமல் வரிசையில் காத்திருக்கிற மக்கள் மயக்கம் தாழ முடியாமல் கீழே விழுந்து மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் கொடூரத்தின் ஒவ்வொரு வகையான உச்சம். அதே போல கையிலே உணவு பாத்திரங்களோடு குழந்தைகள் முட்டி மோதிக்கொண்டு அந்த உணவு பாத்திரங்களுக்கு முன்னால் வரிசையாக இருப்பதும், அழுவதும், கண்ணீரும் கம்பளையுமாக இருப்பதும், உணவு விநியோகம் முடிந்ததற்கு பிறகு அந்த பானைகளுடைய அடியிலே கிடக்கிற அந்த உணவை விரல்களாலும் பாத்திரங்களாலும் சுரண்டி சுரண்டி சாப்பிடுகிற கொடூரம் உலகத்தில் எங்கு நடக்கும்? இந்த கொடூரம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் தான் அப்படி என்று சொன்னால் சர்வதேச ஊடகங்கள் காட்டுகிற இன்னொரு காட்சி என்ன என்று தெரியுமா? கால்நடைகள், பூனைகள், நாய்கள் உணவு இல்லாமல் வெறும் எலும்பும் தோலுமாக மயங்கி மயங்கி ஆடி ஆடி தெருக்களில் நடந்து சென்று கொண்டே இருக்கின்றன. ஒரு வகையில் சொல்ல போனால் போர் தாக்குதலுக்கு பதிலாக பட்டினி தாக்குதல்களை அந்த மக்கள் மீது நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகும் தங்கள் தாய் நாடை இழப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இதற்கு மேலும் இவர்களை எப்படி வருத்துவது, எப்படி காயப்படுத்துவது, இவர்களை எப்படி வேட்டையாடுவது, இந்த மண்ணை இருந்து எப்படி அவர்களை துரத்துவது என்பதற்கான காட்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தினமும் சுமார் 10 குழந்தைகள் தங்கள் உறுப்புகளை இழக்கிறார்கள். இதுவரைக்கும் காயப்பட்டவர்கள் 1,34,105 பேர். குழந்தைகள் அவர்கள் 40,000 பேர். இறந்தவருடைய கணக்கு தனி. ஒவ்வொரு நாளும் 10 குழந்தைகள் உறுப்புகளை இழக்கிறார்கள். உலகம் முழுக்க எழுகிற ஒரு குரல், கஸ்ஸா தமூத்து ஜூஅன், கஸ்ஸா துக்தலு ஜூஅன். கஸ்ஸா என்று சொல்லக்கூடிய சின்ன பகுதி பசியால் கொலை செய்யப்படுகிறது, பசியால் வேட்டையாடப்படுகிறது, பசியால் சன்னம் சன்னமாக இறந்து கொண்டிருக்கிறது என்கிற குரல் எங்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அதே போல கண்ணுக்கு முன்னால தங்களுடைய கைகளில் உணவு இல்லாமல் அந்த குழந்தைகள் இறக்கிற பொழுது தாய்மார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சாதாரண வார்த்தைகள். இன்னொரு தொலைக்காட்சியின் நிருபர், அல் அரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சியின் நிருபர் சொன்னார், குழந்தைகள் இறக்கிற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ரொம்ப பசிக்கிறது, எங்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்கள் என்பதுதான். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் உணவை கேட்டுக்கொண்டே என்னுடைய கண்களுக்கு முன்னால் அவர்கள் இறந்து கொண்டே இருந்தார்கள் என்று ஒரு பத்திரிகை நிருபர் சொல்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அங்கே கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் லட்சாதிபதியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு துண்டு ரொட்டி கூட கிடைக்காது. கடை வீதிகள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டன. அங்கே இருக்கிற சந்தைகள் எல்லாமே நாசமாக்கப்பட்டு விட்டன.
அவர்கள் சொல்கிறார்கள், குறைந்த விலையில் பழங்களை விநியோகம் செய்து நான் உலக நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் ஏற்றுமதி செய்தோம். எங்கள் மண்ணில் விவசாயம் செய்து குறைந்த விலையில் பழங்களை விளைவித்து நாங்கள் உலகமெல்லாம் ஏற்றுமதி செய்தோம். ஆனால் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒரே ஒரு முட்டை கூட கிடைப்பதில்லை. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, we cannot find a single egg. ஒரு முட்டை கூட எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒரு வேளை கிடைக்கவில்லை. அதே போல $5 விற்பனை செய்யப்பட்ட தர்பூசணி $250 என்று இன்றைக்கு விலைவாசியை தொட்டிருக்கிறது. சுமார் ஒரு தர்பூசணியின் விலை 21,626 ரூபாய். நினைத்து பார்க்க முடிகிறதா? ஒரு தந்தை சொன்னார், என் பிள்ளை எப்பொழுதும் விரும்பி சாப்பிடுவது பார்லே என்று சொல்லக்கூடிய பிஸ்கட். அது போர் காயம்பட்டு மருத்துவமனையில் முகாமில் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற பொழுது எனக்கு பார்லே பிஸ்கட் வேண்டும் என்று அழுதது. நான் பக்கத்தில் இருக்கிற பகுதிக்கு சந்தைக்காக வேகமாக ஓடினேன். அங்கே சென்று ஒரே ஒரு $5, நம்முடைய ஊரில் $5 விற்பனை செய்யக்கூடிய அந்த பார்லே பிஸ்கட், அதை வாங்குவதற்காக சென்றேன். அங்கே அவர்கள் அந்த $5 பெருமானம் உள்ள அதை $25 என்று சொன்னாங்க. கிட்டத்தட்ட $2000 காசு கொடுத்து நான் அந்த பார்லே பிஸ்கெட்டை வாங்கிக் கொண்டு என் குழந்தையை சந்திப்பதற்காக வந்தேன். அதில் கையில ஒப்படைப்பதற்கு முன்னால் அந்த குழந்தை இறந்து போய்விட்டது. இது ஒரு தந்தை சொன்னார். இதுவெல்லாம் இதைவிடவும் கொடூரமான காட்சிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நிருபர்கள் மயங்கி விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் ஊரின் நிலைமையை உங்களுக்கு முன்னால் சொல்வதற்கு எங்களுக்கு திராணி இல்லை, சக்தி இல்லை என்று கேமராவுக்கு முன்னால் அழுது கொண்டு மயங்கி விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். கஸ்ஸாவுடைய புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், ஒரு இளைஞர் சொல்கிறார், என் வீட்டில் நான் பெரிய நூலகம் வைத்திருக்கிறேன். அந்த நூலகத்தில் இந்த உலகத்தில் கிடைத்திருக்கையாத விலை மதிப்புள்ள பல புத்தகங்களை வைத்திருக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு வேளை உணவு தந்தால் அந்த நூலகம் மொத்தத்தையும் நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று சொல்கிறார். பசியின் உணவு இல்லாத அந்த பஞ்சத்தின் கொடூரத்தை இதைவிடவும் நாம் யாரும் தெளிவாக சொல்லிவிட முடியாது. ஒரு தாய் சொல்கிறார், தண்ணீரை தவிர எங்களுக்கு எந்த உணவும் இல்லை. கடந்த 10 நாட்களாக பசியின் உச்சத்தில் இருக்கிறோம். பசி கொடுமை எங்களுக்கு அதிகரிக்கிற பொழுது நாங்கள் பழைய புகைப்படங்களை பார்த்து நாங்கள் ஆறுதல் படுகிறோம். நாங்கள் நன்றாக இருக்கிற பொழுது என்னுடைய டேபிளுக்கு மேலே, என்னுடைய உணவு பந்திக்கு மேலே வகை வகையான உணவுகளை வைத்து நாங்கள் விருந்து சாப்பிட்டுக் கொண்டு வந்தோமா இல்லையா? அந்த புகைப்படங்களை பார்த்து நாங்கள் எங்களை நாங்களே ஆறுதல் படுத்திக் கொள்கிறோம் என்று ஒரு தாய் மிகவும் கவலையோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன ரொட்டு தொண்டுக்காக குழந்தைகள் அழுகிற பொழுது, தாய்மார்கள் கதறுகிற பொழுது, எல்லோரும் மயங்கி கீழே விடுகிற பொழுது, இந்த பசியை போக்குவதற்கும் பஞ்சத்தை போக்குவதற்கும் என்ன வழி என்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் திராணி இல்லை. எல்லோரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி கஸ்ஸாவில் இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்க சர்ச்சின் மீது குண்டு வீசியது. அங்கே 2 பேர் இறந்து போனார்கள். மேற்கத்திய நாடுகள் கண்டனம் தெரிவித்த பொழுது இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டது, தெரியாமல் நடந்து விட்டது என்று. 840 மத பள்ளிக்கூடங்கள், பள்ளிவாசல்கள் தகர்க்கப்பட்ட பொழுதும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிற எந்த அரபு நாடுகளும் அதை குறித்து பேசவே இல்லை. எல்லோரும் மௌனம் காத்தார்கள். யாரோ ஒருவருக்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். உலகத்தில் சகோதரத்துவத்தை போதித்தது இஸ்லாம் தான் என்று நாம் பெருமையோடு நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுகிறோமே, சகோதரத்துவம் எங்கே போனது? அடுத்தவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு தண்ணீர் புகட்ட வேண்டும் என்று, அதுதான் தர்மத்தில் ஆகச்சிறந்த தர்மம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற பொழுது, சொந்த ஈமானிய சகோதரர்கள், அதுவும் பச்சிளம் குழந்தைகள் ஒருவேளை உணவுக்காக, ஒரு மிடர் தண்ணீருக்காக ஏங்கி இஞ்சுமை இஞ்சாக கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் விட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு கை நீட்டி அங்கே இருந்து உணவு வழங்குவதற்கும் தண்ணீர் தருவதற்கும் திராணி இல்லாத அரபு நாட்டு மன்னர்களை குறித்து நாம் என்ன சொல்வது? நமக்கு ஒரு எல்லை இருக்கிறது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு. அது தடை செய்யப்பட்ட எல்லையாக இருக்கிறது. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, துஆ செய்வதை தவிர ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த கொடூரங்களை எல்லாம் அவர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகள், பல நாடுகளில், அமெரிக்கா உள்ளிட்ட அது அல்லாத லத்தீன் அமெரிக்க நாடுகளில் கூட இந்த மக்களுடைய இந்த நிலையை பார்த்து அவர்கள் மக்கள் வீதிகளை போராடி கொண்டிருக்கிறார்கள். இசை கச்சேரிகளில் போராட்டம் நடத்துகிறார்கள், நாடக மேடைகளில் போராட்டம் நடத்துகிறார்கள், மக்கள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்துகிறார்கள்.
அங்கே நடக்கக்கூடிய கொடூரமான காட்சிகளை நடுவீதியில் வந்து நாடகம் போட்டு இந்த உலகத்திற்கு சொல்கிறார்கள். ஆனால் அந்த கஸ்ஸாவை பலஸ்தீனத்தை சுற்றி இருக்கிற எந்த அரபு நாட்டிலும் எந்த தெருக்களிலும் ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. அப்படியே மௌனித்து மையத்தாக இருக்கக்கூடிய நாடுகளாக இந்த நாடுகள் இருப்பதை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த உமருடைய ஆட்சியில் நைல் நதிக்கரையில் ஒரு ஆடு செத்து கிடந்தால் கூட நான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நைல் நதிக்கரையில், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நைல் நதிக்கரையில், தஜ்லா நதிக்கரையில் ஒரு ஆடு செத்து கிடந்தால் கூட இந்த உமர் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படி பயந்தார்கள் என்றால் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது எவ்வளவு பெரிய அமானத். தங்களுடைய சொந்த சகோதரர்கள் கண்ணுக்கு முன்னால் இறந்து கொண்டிருக்கிற பொழுது இப்படி செய்யாத என்று சொல்வதற்கு கூட இவர்களுக்கு திராணி இல்லையே. அதை விடுத்து மறைமுகமாக உறுதி கொண்டே இருக்கிறார்கள். அந்த நாட்டில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படுகிற பொழுது வேறு நாடுகள் வழியாக அதை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது உணவு விநியோகம் செய்ய வேண்டுமா, குறுக்கு வழிகளை எத்தனையோ வழிகளை வைத்திருக்கிறார்கள். அந்த வழியாக இந்த உணவு விநியோகத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். பச்சை துரோகிகளாக இந்த சமூகத்தின் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருப்பதை நம்மால் இந்த வார்த்தையை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. பெருமக்களை, ஒரு தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர்கள்தான் முன்மாதிரி. எல்லா மக்களுக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பசியோடு பட்டினியோடு நாட்கணக்கில் கிடந்தால் அவனுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்மாதிரி. நாங்கள் 10 நாட்களாக பசியோடு இருக்கிறோம், எங்களுக்கு சாப்பாடு இல்லை என்று இந்த உலகத்தில் யாராவது சொல்வதாக இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஅபே அபீ தாலிப் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஊர் விளக்கம் செய்யப்பட்ட சமயத்தில் உணவு இல்லாமல் தவித்தார்கள். அங்கே கிடக்கக்கூடிய இலை தரைகளை, பச்சை இலைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சாப்பிட்டார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோமே. நான் பல நேரத்தில் யோசிப்பதுண்டு, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஏன் உணவு தராமல் தடுக்கிறான்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், 2 மாதங்கள் தொடர்ச்சியாக எங்கள் வீட்டில் அடுப்பு எரிந்ததில்லை, 3 நாட்களாக தொடர்ச்சியாக நாங்கள் வயிறார சாப்பிட்டதில்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்களே. இந்த சுன்னத்தை இந்த உலகத்தில் யார் பின்பற்றப் போகிறார்கள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. கஸ்ஸாவின் மக்கள் அந்த சுன்னத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் யதார்த்தமானது. அவர்கள் இப்படி ஒரு துன்பத்தை அடைகிற பொழுது எங்கள் நபி எங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு துன்பத்தை அடைந்து பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் இருந்திருக்கிறார்கள் என்று நினைத்து பார்த்து ஆறுதல் படுகும் விதமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வந்தார்கள். வருகிற பொழுது கையிலே ஒரு சின்ன ரொட்டி துண்டு இருந்தது. அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஹாதிஹில் கிஸ்ரா, இது என்ன திடீர்னு ரொட்டி துண்டு கொண்டு வந்திருக்கிறாயே என்று கேட்டார்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இன்னி தபகத்து பிஹா பியதி, நான் இதை என் கையால சுட்டேன், நான் இதை என் கையால் இந்த ரொட்டியை சுட்டேன். ஃபலம் அத்து நஃப்ஸி இல்லா அதைத்து பிஹா இலைக்க, நான் என் கையால் சுட்ட இந்த ரொட்டி துண்டை என் வாப்பாவுக்கு கொண்டு வந்து தரவில்லை என்றால் என் மனது ஆறாது, என் மனசுக்கு நிம்மதி இருக்காது. அதனால் தான் உங்களுக்கு ஒரு துண்டு ரொட்டியை கொண்டு வந்து தந்தேன் என்று சொன்ன பொழுது அந்த ரொட்டி துண்டை வாங்கி இப்படி அங்கும் இங்கும் புரட்டி பார்த்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னஹா அவ்வலு தஆமி அபீக முந்து ஸலாஸத்தி அய்யாம், 3 நாட்களுக்கு பிறகு உன் வாப்பா சாப்பிடுகிற முதல் உணவு என்று சொன்னார். 3 நாட்களுக்கு பிறகு உன் வாப்பா சாப்பிடுகிற முதல் உணவு இது என்று சொன்னார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் உயிர் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய, மரணத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடிய மக்களுக்கும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்மாதிரியாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற பொழுது எங்கள் வீடு இருட்டாக இருந்தது, எங்கள் வீட்டில் எரிப்பதற்கு எண்ணெய் இல்லாமல் வீடு இருட்டாக இருந்தது. அன்றைய தினத்தில் எங்களுக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் குறைத்திருந்தால் நாங்கள் விளக்கில் ஊற்றி வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்க மாட்டோம், அதை சாப்பிட்டு எங்கள் பசியை ஆற்றியிருப்போம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றார். அப்படி என்றால்
இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. நாம் அவர்களை தொட முடியாத, உதவி செய்ய முடியாத, உடலாலும் பொருளாலும் உதவி செய்ய முடியாத வெகு தூரத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நம்முடைய எல்லா துஆக்களுக்கு பின்னணியிலும் அந்த மக்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தருவார்கள். அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் எதை நோக்கி, எதற்காக இந்த போராட்டம் நடத்துகிறார்களோ, எதற்காக இந்த வலிகளையும் வேதனைகளும் சுமந்திருக்கிறார்களோ, அதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விரைவில் அதை நிறைவேற்றி தருவாராக. யுத்தங்களால் காயப்பட்டு யார் யாரெல்லாம் மருத்துவமனையிலே சிகிச்சை கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பூர்ண ஷிஃபாவை தந்தருள் பாதிப்பானாக. அவர்கள் கொடூரமான முறையில் யார் யாரெல்லாம் இறந்து போனார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் பாதிப்பானாக. கடந்த 1.5 வருட காலமாக பல்வேறு சரிச்சைகள் வழியாக அந்த மக்களை வார்த்தைகள் வர்ணிக்க முடியாத அளவுக்கு யார் வேட்டையாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் தக்க பாடங்களை தந்தருள் பாதிப்பானாக. அவன் திருமறையிலே சொல்லதை போல அந்த சமூகத்தை இந்த உலக மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் இழிவுபடுத்துவானாக. எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த